product topology on x cross y இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட் தான் ப்ராடக்ட் டோபாலஜி அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிள் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இந்த பகுதியில் கேட்கலாம். குறிப்பாக ப்ராடக்ட் டோபாலஜியில் பாருங்க, ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று எக்ஸ் அண்ட் ஒய் பி த டூ டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். The product topology on x cross y is the topology having as basis the collection of script B of all sets of the form U cross V. இப்போ ப்ராடக்ட் டோபாலஜி பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் தேவைன்றாங்க. ஒன்று வந்து எக்ஸ்ன்னு ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸும் ஒய் அப்படிங்கிற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வேணும். ப்ராடக்ட் டோபாலஜியை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ டோபாலஜி. ஸோ இதில் ஒரு பேசிஸை கலெக்ட் பண்ணுறோம். அந்த பேசிஸ் எப்படி இருக்கும், ஸ்கிரிப்ட் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்கிரிப்ட் பி ஸோ ஸ்கிரிப்ட் பி அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல எலமெண்டோட கலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ கிராஸ் வி இருக்கணும். அப்போ நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பாருங்க. யூ அப்படிங்கிறது எக்ஸுங்கிற டோபாலஜி ஸ்பேஸ்ல இருந்து ஒரு எலமெண்ட் அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்தது ஒய்ங்கிற டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ல இருந்து வி அப்படிங்கிற எலமெண்ட்டை எடுக்கணும். ஸோ எக்ஸும் ஒய்யும் ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ். அதனுடைய ப்ராடக்ட் டோபாலஜி எக்ஸ் கிராஸ் ஒய்யை டிஃபைன் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கலெக்ஷன் தேவை. அந்த கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா ஸ்கிரிப்ட் பிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம். எக்ஸ்ல ஒரு எலமெண்ட்டும் ஒய்ல ஒரு எலமெண்ட்டும் ப்ராடக்ட் பண்ண போறோம். அந்த ரெண்டு எலமெண்ட்டுமே எக்ஸ்ல எடுத்த யூங்கிற எலமெண்ட், ஒய்யில் எடுத்த விங்கிற எலமெண்ட் ரெண்டுமே அந்தந்த டோபாலஜில ஓப்பன் செட்டா இருக்கும். இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருக்கிறோம். டோபாலஜியை டிஃபைன் பண்ணனா அதுல இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இஸ் an ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ so U is open in X, like that V is open in Y. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணீங்கன்னா அதை நம்ம வந்து ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்றோம். அப்போ ப்ராடக்ட் டோபாலஜிக்கான நோட்டேஷனை பொறுத்த வரையில ப்ராடக்ட் டோபாலஜிக்கு தான் P of X cross Y அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நம்ம டிஃபைன் பண்ணும்போது நமக்கு ஒரு கலெக்ஷன் தேவை. அந்த கலெக்ஷனை ஸ்கிரிப்ட் பியில் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் யூ கிராஸ் வி இந்த ஃபார்மேட் இருக்கணும். U and V are open in respective topological spaces அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன சார் அல்டிமேட்டாக நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஃபார்மேட்ல இருந்து டிஆர்பிக்கு என்னென்ன கொஸ்டின் இடம்பெறலாம். எனக்கு ப்ராடக்ட் டோபாலஜி நான் ஈஸியாக மெமரி பண்ணிட்டேன். இதுதான் ஃபார்முலா, இதான் அதுக்கான டெஃபினேஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கிருந்து நம்ம எம்சிக்யூக்கு ஏதாவது கொஸ்டின் கலெக்ட் பண்ணி கொண்டு போகணும். அதை வந்து ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறேன். சைடில் எங்கேயாவது நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்காங்க. இடம் இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டயக்ராம் பார்க்க கூட எழுதுறவங்க எழுதுங்க. அப்படி இல்லைன்னா சைடில் ஏதாவது நோட் பண்ணி வைங்க. ப்ராடக்ட் டோபாலஜிக்கான எக்ஸாம்பிள் அல்லது ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டால் அதுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ப்ராடக்ட் டோபாலஜியில் ஒரு செட் எடுக்கிறோம். த செட் 0,1. ஏன்னா நம்ம யூவில் எடுக்கிறது ஓப்பனாக இருக்கணும், வியில் எடுக்கிறதும் அந்த எக்ஸில் எடுக்கிற யூவும் ஓப்பன் தான், ஒயில் எடுக்கிற வியும் ஓப்பன் தான். அப்போ 0,1 கிராஸ் 0,1 இது ஒரு ஓப்பன் செட்டு, இது ஒரு ஓப்பன் செட்டு. இப்போ இதை நான் யூன்னு வச்சுன்னா இது வின்னு வைக்க போகிறேன். யூ பிலாங்ஸ் டு எக்ஸு, வி பிலாங்ஸ் டு ஒய்ன்னு எடுக்க போகிறேன். இப்படி கலெக்ட் பண்ணுறது தான் நான் பேசிஸாக வச்சுக்கிறேன். அப்போ இது வந்து பேசிஸ் எலமெண்ட் சொல்லலாம். ஸோ is a basis element and is open set in the product topology on. அப்போ இதை 0,1 0,1 ஓப்பன், அதாவது ரியல் லைனில் ஓப்பன் இன்டர்வல் தான் நம்ம டோபாலஜியை ஃபார்ம் பண்ணும், பேசிஸை ஃபார்ம் பண்ணுங்கிறதெல்லாம்
நேற்று கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தோம். அப்போ ஆன் இந்த ஓப்பன் இன்டர்வலை பொறுத்தவரை ஒரு ஆர்லையும் இந்த ஓப்பன் இன்டர்வலை இன்னொரு ஆர்லையும் எடுத்திருக்கிறோம். அப்போ the set 0,1 cross 0,1 is a basis element and is open in the product topology. Also it is open in the product topology. ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்ல நீங்க எழுதுனீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட் டோபாலஜியா ஃபார்ம் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிறத முதல் எக்ஸாம்ல நோட் பண்ணி வச்சுக்காங்க. இந்த மாதிரி கொடுத்து இது வந்து ப்ராடக்ட் டோபாலஜி ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா எஸ் ஆன் ஆர் இங்க பார்த்துக்காங்க என்ன கொடுக்குறாங்கன்னு. ஒன்று இது நமக்கு டார்கெட் வேர்டு, இங்க இருக்கிறது ஒரு டார்கெட் வேர்டு, இது ரெண்டும் இருந்ததுன்னா ப்ராடக்ட் டோபாலஜி கொடுக்கும் அப்படின்னு போயிட்டே இருந்துருங்க. அடுத்தது இது போல வேற என்னவெல்லாம் ப்ராடக்ட் டோபாலஜியில் எழுத முடியும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 2ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். த ப்ராடக்ட் ஆஃப் ரியல் லைன், தி ப்ராடக்ட் ஆஃப் ரியல் லைன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தாங்க ஏதாவது நம்ம டெஃபினேஷனை தாண்டி பயிற்சி எடுக்கும்போது இது போல எடுத்துட்டு வாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் ரியல் லைன் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரியல் லைனை நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஆறுங்கிற சிம்பிள் and discrete topology, discrete space or discrete topology and discrete topology and discrete topology. இதை நம்ம எப்படி எழுத முடியும்னா ப்ராடக்ட் டோபாலஜி எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரியல் லைன் ஆரையும் டிஸ்கிரீட் டோபாலஜியும் ப்ராடக்ட் எழுதுங்கன்னா அது ப்ராடக்ட் டோபாலஜிக்கு உண்டான எல்லா கண்டிஷன்ஸையும் கொடுத்துருங்கிறாங்க. அப்போ இங்கே நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஆரும் டிஸ்கிரீட் டோபாலஜிக்கான டெஃபினேஷன் ஞாபகம் இருக்குங்களா? அது எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்குன்னு நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தோமே. டிஸ்கிரீட் டோபாலஜி, டிஸ்கிரீட் டோபாலஜி சிங்கிள்டன் செட்டா இருக்குமா? டிஸ்கிரீட் டோபாலஜி எஸ் சிங்கிள்டன் செட்டா இருக்கணும். அப்படிதான் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். 1 பாயிண்ட் செட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நோட்டேஷன்ல கூட நம்ம பி டபுள் டேஷ்னு போட்டு அதில் ஒரு சிங்கிள்டன் செட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ இது வந்து நமக்கு சிங்கிள்டன் செட்டு சச் தட் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். அப்போ இது எப்படி சொல்லலாம்? ரெண்டாவது எக்ஸாம்பிளை பொறுத்தவரையில் ஆர் கிராஸ் சிங்கிள்டன் செட்டு எக்ஸ். ஸோ இந்த காம்பினேஷனில் உள்ளதும் நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்று இந்த ஃபார்மேட் யூவை வந்து எக்ஸில் ஒரு டோபாலஜி, ஒய் ஒரு டோபாலஜி, அதில் எக்ஸ்லேருந்து யூ கலெக்ஷன், ஒய்லேருந்து வி கலெக்ஷன், இதுலேருந்து ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம் பேசிஸ் கலெக்ஷன், அதை ஸ்கிரிப்ட் பின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது நமக்கு வந்து ப்ராடக்ட் டோபாலஜியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் லைனும் டிஸ்கிரீட் டோபாலஜியும் ப்ராடக்ட் பண்ண முடியும். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். மூணாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. கன்சிடர் ஆர் வித் ஸ்டாண்டர்டு டோபாலஜி, கன்சிடர் ஆர் வித் ஸ்டாண்டர்டு டோபாலஜி, consider R with standard topology and discrete topology and discrete topology. இந்த ரெண்டு கலெக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஸ்டாண்டர்ட் டோபாலஜினா எப்படி இருக்கும்? இதுவும் நம்ம நேற்று கிளாஸில் சொல்லியிருந்தோம். ஸ்டாண்டர்ட் டோபாலஜி எந்த ஃபார்மேட்ல வருங்க? ஓப்பன் இன்டர்வல் சார். ஓப்பன் இன்டர்வலா இருக்கும். டிஸ்கிரீட் டோபாலஜி சிங்கிள்டன் செட்டா இருக்கும். அப்போ இதனுடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட் டோபாலஜியை கொடுக்கும் அப்படின்னு. தட் இஸ் இது எப்படி எழுதலாம்? ஒன்று வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஓப்பன் இன்டர்வல் போடுங்க. 0,1 கிராஸ் ஒரு சிங்கிள்டன் செட்டாக எடுக்கணும். இது இன்டர்வலாக எடுத்தீங்கன்னா இங்கே நம்ம செட்டாக எடுக்கலாம். 0 இந்த கலெக்ஷன் எடுத்தாலும் சரி, அல்லது வேற எப்படி வேற மாதிரி கூட சொல்லலாம். இப்போ 0,1 ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிராஸ் ஒரு சிங்கிள்டன் செட். ஸோ இது ப்ராடக்ட் டோபாலஜி ஃபார்மேட்டில் வந்துருச்சுங்க. ஸோ இது போல் கொடுக்குறது எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கக்கூடிய எல்லா பேசிஸும் எடுத்து வச்சுக்கோன்னா நமக்கு ஸ்கிரிப்ட் பி. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பிங்கிறது ப்ராடக்ட் டோபாலஜிக்குள்ளே போய் இது ஒரு கலெக்ஷன். இது போல் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து அது எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் பியில் எழுதணும். எழுதி வச்சிங்கன்னா அந்த பேசிஸ் எலமெண்ட், இது ஒரு பேசிஸ் எலமெண்ட். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட், இது ஒரு பேசிஸ் எலமெண்ட். அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் ஸ்கிரிப்ட் பி. அது நம்ம ப்ராடக்ட் டோபாலஜின்னு சொல்கிறோம். ஸோ இதான் ப்ராடக்ட் டோபாலஜியில் இருக்கக்கூடியது. அவ்வளோ இதில் கான்செப்டே சிம்பிள் தான். டெஃபினேஷனை ரீட் பண்ணுறீங்க. இந்த 3 எக்ஸாம்பிள் அந்த இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட் பகுதிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிளையும் அங்கே நம்ம கொடுத்துருக்குறோம்.
மெட்டீரியல் பாருங்க. எக்ஸாம்பிள் லெம்மா அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. The collection of tau. The collection of tau is a basis for a topology on x cross y. அப்போ இதுல தான் நம்ம எக்ஸ்ல இருந்து ஒரு எலமெண்ட் யூ எடுத்திருப்போம், ஒய்ல இருந்து ஒரு வி எடுத்திருப்போம். அதை ரெண்டையும் நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். அங்கே ஸ்கிரிப்ட் பின்னு சொன்ன மாதிரி அதனுடைய கலெக்ஷன் தான் இங்க டவ் அப்படின்ற கலெக்ஷன்ல பேசிஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேம் தான், அது ஒரு லைன்ல காட்டியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ப்ராடக்ட் டோபாலஜி அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேசிஸ் எலமெண்ட்டும் வச்சு நம்ம டோபாலஜியை காட்டியிருக்காங்க. அடுத்தது let us consider the order property on R. அப்போ இது படிச்சாகணும். ஆர்டர் ப்ராப்பர்ட்டி இதுக்கு மேல தான் வருதுங்க, கீழே எழுதியிருக்கோம். ஆர்டர் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறது, ஆர்டர் டோபாலஜி எப்படி வருதுங்கிறது. let us consider order topology on R, the product of this topology with itself. The product of, இது நல்லா ரீட் பண்ணிங்க, the product of this topology with itself. அப்போ நீங்க R எடுத்தீங்களா R R-க்கு the product of this topology with itself. அப்போ x cross x, y cross y ன்னு சொல்ற மாதிரி R cross R is called the standard topology on R cross R. இந்த மாதிரி அதுக்கே போற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அதை நான் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் டோபாலஜியை ஸ்டாண்டர்டு டோபாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸ்பெசிஃபிக்கா ஆர் ஸ்கொயருக்கு தான் அதை இண்டிகேட் பண்றாங்க. ஸோ இது எதுக்கு சார் தேவைப்படுது அப்படின்னா, அந்த இமேஜை அதே இடத்துக்கு ஏன் கொண்டு போய் விட்டுருக்கோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்து இந்த ஆர்டர் ரிலேஷன் அப்படின்னு ஒன்று படிக்க போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் ரிலேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே இடத்து அதுக்கே கொண்டு போய் மேப் பண்ணி அது ஓப்பனாக க்ளோஸ்டான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மெட்டீரியல் பேக் சைடு இந்த மாடலுக்கு சம் வச்சிருக்கோம், அங்கே போகும்போது இது மறுபடியும் கொண்டு வரலாம். ஆறுலேருந்து ஆறுக்கே போகும்போது அந்த ஸ்டாண்டர்டு டோபாலஜிக்கான ப்ராப்ளம் ஒன்று பேக் சைடு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இங்கே மெமரி பண்ணி தான் ஆகணும். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த செட்லேருந்து அதுவே ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்ட் டோபாலஜியாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் காட்டியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆறில் ஒரு எலமெண்ட் ஸ்டாண்டர்ட் டோபாலஜினாவே நம்ம ஓப்பன்லாம் எடுக்கணும். ஸ்டாண்டர்ட் டோபாலஜிங்கிறது ஓப்பன் இன்டர்வலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆறில் ஒரு ஓப்பன் இன்டர்வலும் இந்த ஆறில் ஒரு ஓப்பன் இன்டர்வலும் எடுக்கணும். இந்த ஆறில் எடுக்கிற ஓப்பன் இன்டர்வலை யூன்னு சொல்கிறோம், இந்த ஆறில் எடுக்கிற ஓப்பன் இன்டர்வலை வின்னு சொல்கிறோம். ஃபர்தராக கீழே அந்த இன்ஃபர்மேஷனை போட்டிருக்கோம், படித்து பார்த்துக்காங்க. It has the basis, the collection of all product of open set in the form of U cross V, where U is the form of A cross B in first R, V is the form of C cross D in the second R. ரெண்டுமே ஓப்பனாக எடுத்துக்கிட்டு அதனுடைய ப்ராடக்டாக நம்ம ப்ராடக்ட் டோபாலஜி, தட் இஸ் A, B cross C, D. இதை ப்ராடக்ட் டோபாலஜி U cross V அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு ரீட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் இப்பயும் ரெண்டு கலெக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் பிங்கிற ஒரு கலெக்ஷனும் ஸ்கிரிப்ட் சின்னு ஒரு கலெக்ஷனும் எடுத்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் பியில் அந்த கலெக்ஷனில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்டை கேபிட்டல் பி அப்படின்னும், ஸ்கிரிப்ட் சி இருக்கிற பேசிஸ் எலமெண்ட் கலெக்ஷன் வந்து சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுத்துடைய ப்ராடக்ட் டோபாலஜியை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதை டி அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அப்போ ரெண்டு பேசிஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய பேசிஸ் எலிமெண்டோட ப்ராடக்டும் ப்ராடக்ட் டோபாலஜியா இருக்குங்கிறத அந்த தியரம் சொல்றதுங்க. இந்த லெம்மாவை மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க. ஸ்கிரிப்ட் பி இஸ் எ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி எக்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் சி இஸ் த பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஒய். தென் த கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் பாருங்க, ஸ்கிரிப்ட் பிலிருந்து எடுக்கிற ஒரு பேசிஸ் எலிமெண்ட், சி இருந்து எடுக்கக்கூடிய அனதர் பேசிஸ் எலிமெண்ட், அதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா டி. அது அகைன் பேசிஸை ஃபார்ம் பண்ணி டோபாலஜி கண்டிஷனை கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த டிங்கிறது தான் எதில் இருக்குன்னா எக்ஸ் கிராஸ் ஒயில் இருக்கு அப்படிங்கிறத இந்த தியரத்தில் காட்டியிருப்பாங்க. இதுக்கு மேலே நம்ம மேலே ஆர்டர் டோபாலஜி பற்றி ஒன்று படித்தோம். அதுக்காக வேண்டி ஆர்டர் ரிலேஷனை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் டோபாலஜி என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல